கேவிக்க வேண்டாம். உங்கள் ஊழியன் மட்டும் உங்களுக்கு ஜெபித்தால் போதும். ஊர்களுக்கு எல்லாருக்கும் ஜெபிக்கிற அவசியம் இல்லை. உணவுக்கு வரம் பெற்றவனா இருக்கலாம். பட் நீங்க யார் என்று சொன்னால் யூ ஆர் கால் டு பிளஸ் த பீப்புள். ஜனங்களை ஆஸ்வதிக்கும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. யூ ஆர் சோ ப்ரெஷியஸ், யூ ஆர் சோ வேல்யூ. நீங்கள் மேன்மையானவர்கள், கனம் பண்ணப்பட வேண்டியவர்கள், மதிக்கப்பட வேண்டும். பிகாஸ் இட் இஸ் அ பிளான் ஆஃப் காட். தேவன் அப்படிதான் உங்களை அழைத்திருக்கிறார். பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அந்த ஆலயத்துக்குள்ளே வருவதே பெரிய ஆசீர்வாதம். தேவ பிள்ளையே, ஆலயத்தை மறக்காது, சபையை மறக்காது. 53 வாரங்கள் ஒழுங்கா சபைக்கு போங்க. இப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் சபைக்கு போங்க, ஜபத்துக்கு போங்க, வேத பாடத்துக்கு போங்க. ஒரு நாள் வரும், அன்னைக்கு உங்களால நாட்கள் கொடிதாய் மாறிடும். காலத்தை ஆதாயம் செய்வாய். நீ எவ்வளவு நாள் சபைக்கு போறியோ அவ்வளவு உனக்கு ஆசீர்வாதம்.